பாதாள சாக்கடை கழிவு நீர் அடைப்பு ஏற்பட்டு தெருக்கல்ல ஓடுது. ஏற்கனவே பாதாள சாக்கடை தண்ணி மேலே பொங்கி வந்து அதுவே தேங்கி நிற்கிது. இப்போ மழை தண்ணி சேர்ந்து வந்ததுனால அந்த தண்ணி வடிகிறதுக்கு வேற வழியே இல்லை, தண்ணி போகிறதுக்கும் வழி இல்லை. மழை நீர் வடிகால்னு காட்டுறாங்க. போன பட்ஜெட்டில் கூட நான் பார்த்தேன், ஏதோ 4 கோடி என்னமோ இருக்கிற, பட் வேலை செஞ்ச மாதிரி தெரியலையே. தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய முக்கிய நகரம் மதுரை. பழமை வாய்ந்த வைகை நாகரிகம் உள்ள பெருநகரம் மதுரை தென் தமிழ்நாட்டின் நுழைவு வாயிலாகவும் உள்ளது. மதுரை சிட்டியில் 25 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர். தொழிற்சாலை, சுற்றுலா, மருத்துவம் என முக்கிய பயன்பாட்டிற்காக மக்கள் மதுரையை நோக்கி வருகின்றனர். தமிழகத்தின் மழை நிறைவு மாவட்டம் மதுரை. இங்கு வெப்பம், மழை ரெண்டுமே அதிகம்தான். வெப்பத்தை மக்கள் சமாளிக்கிறார்கள், ஆனால் மழைநீர் வடிகால் முறையாக இல்லை. சிறு மழைக்கே மதுரை சிட்டி தாக்குப்பிடிக்க முடியாமல் ரோடுகள், தெருக்களில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தெப்பம் போல் தேங்கி நிற்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபரில் 2 நாட்கள் கொட்டிய மழையால் மதுரை மாநகரமே மிதந்தது. வெறும் 15 நிமிடத்தில் மட்டுமே 45 மில்லிமீட்டர் மழை கொட்டியது. இதில் செல்லூர் கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டு ஐயர் பங்களா, ஆத்திக்குளம், நரிமேடு, கோசாக்குளம் உள்ளிட்ட 18க்கும் மேற்பட்ட இடங்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் தத்தளித்தனர். அதேபோல் கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி அதி கனமழை கொட்டியது. இதனால் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து மதுரை வழக்கம் போல் மிதந்தது. இச்சம்பவம் மதுரை மாநகராட்சி மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளவில்லை என வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியது. கார், ஆட்டோக்கள் மிதந்தன. 2 சக்கர வாகனங்கள் மழைநீரில் மூழ்கியது. மக்கள் தொகைக்கு ஏற்ப முறையான மழைநீர் வடிகால் மற்றும் பாதாள சாக்கடை வசதி இல்லாததே இதற்கு முக்கிய காரணம். எங்களுக்கு வந்து பாதாள சாக்கடை பிரச்சனையா இருக்கு. அதுல இருந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதாள சாக்கடை தண்ணி மேல பொங்கி வந்து அதுவே தேங்கி நிக்குது. மழை பெஞ்சா அந்த தண்ணியும் தேங்கி நிக்குது. முழங்கால் வரைக்கும் தண்ணி வந்து வடிய மாட்டேங்குது. ஒரு 365 நாளா எங்களுக்கு இதுக்குள்ளேயே நாங்க வாழ்ற மாதிரி இருக்கு. இதனால எங்களுக்கு குடி தண்ணியில கலந்து வருது இந்த பாதாள சாக்கடை தண்ணி. அப்புறம் எங்களுக்கு போர் தண்ணியில கலந்து வருது. இதனால வர்ற இன்ஃபெக்ஷன், கொசு தொல்லை அதிகமா இருக்கு. குப்பை வண்டி வர மாட்டேங்குது, ஸ்ட்ரீட் லைட்டு எரிய மாட்டேங்குது. இதை நாங்கள் வந்து முறையாக மாநகராட்சியிலையோ இல்லை எங்கள் கவுன்சிலர்கிட்டயோ எல்லா இடத்துலையும் நாங்கள் முறையாக மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் போயிடுறாங்க. வந்து செய்கிறோன்னு சொல்கிறாங்க, யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் மீடியாவுக்கோ எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தாச்சு, பேட்டி கொடுத்தாச்சு, வந்து பார்க்குறாங்க, செய்கிறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் வாழ்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல எங்கள் வீட்டிலலாம் குடியே வர மாட்டேங்கிறாங்க. இந்த இந்திரா நகர் 2வது தெருன்னு சொன்னாலே யாரும் குடி வர மாட்டேன்றாங்க. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் எத்தனை நாளைக்கு கஷ்டப்படுறது. குழந்தைங்களுக்கு இந்த தண்ணியில் கலந்து வர்றதுனால குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி உடம்பு பூரா புண்ணாக வருது. அந்த குழந்தைய பாருங்கள் எப்படி வச்சு. மழை தண்ணி சுத்தமா ஏற்கனவே பாதாள சாக்கடை தண்ணி மேல பொங்கி வந்து அதுவே தேங்கி நிக்குது. இப்ப மழை தண்ணி சேர்ந்து வந்ததுனால அந்த தண்ணி வடிகிறதுக்கு வேற வழியே இல்லை, தண்ணி போறதுக்கும் வழி இல்லை. தண்ணியில அப்படியே சாக்கடை அசிங்கமா மனித கழிவுகள் அப்படியே மேல மிதக்கிற மாதிரி நிக்குது. இது நரகளா இருக்குது. இந்த இடத்துல இருந்து வெளியில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கோ வர்றதுக்கோ முடிய மாட்டேங்குது. அதுலதான் நடந்து வர்றோம், அதுலதான் நடந்து போறோம். குடிக்கிற தண்ணியில இந்த தண்ணி கலந்து வருது. எங்களுக்கு மக்களிடம் அடாவடியாக வரியை வசூலிக்கும் மாநகராட்சி அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தவில்லை என குற்றச்சாட்டு உள்ளது. இந்த மழைநீர் வடிகால் இல்ல, அதே நேரத்தில் பாதாள சாக்கடை கழிவு நீர் தெருக்கல்ல ஆறாக ஓடிக்கிட்டே இருக்குது. தினந்தோறும் நாங்கள் வந்து செல்லூர் பகுதி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா செல்லூர் பகுதி, மதுரையில் பல இடங்களில் இந்த பாதாள சாக்கடை கழிவு நீர் அடைப்பு ஏற்பட்டு தெருக்கல்ல ஓடுது. இதனால பெண்கள், முதியவர்கள் ரோட்டில் நடந்து போக முடியல. இன்னைக்கு நோய் தொற்றுக்கு ஆளாகக்கூடிய நிலைமையில நாங்கள் வாழ்றோம். பல முறை புகார் கொடுத்துட்டோம் மதுரை மாநகராட்சி, எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மழைக்காலம் தொடங்கிருச்சு. மழைநீர் வடிகாலில் பூராமே குப்பைகள் கிடக்கு. இந்த குப்பைகளை உடனடியாக அகற்றி மழைநீர் வடிகாலில் பூராமே மழைநீர் போகணும். இந்த மழைநீரில் வந்து வடிகாலில் வந்து நிலத்தடி நீர் வந்து எங்களுக்கு நல்லா இருந்தால் தான் குடிநீரை நாங்கள் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போர்வெல்ல இந்த சாக்கடை நீர் கலந்து எங்களுக்கு குடிக்கிற நீர், புழங்குற நீர் எல்லாமே வந்து கழிவு நீரில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. இதனால எங்களுக்கு நோய் தொற்று ஏற்படுது. மதுரை மாநகராட்சிக்கு நாங்கள் வரி கட்டுறோம். அந்த வரி பணத்தை மக்கள் நலனுக்காக இவங்க ஒதுக்கி முறையை அந்த நிதியை பயன்படுத்தி இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து முறைப்படுத்தணும். சாலை வசதி பண்ணி கொடுக்கணும்.
பண்ணணும், இந்த மழைநீர் வடிகால்களை சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி சாலை வசதி பள்ளம் மேடுமா நிறையா இருக்குது. இதனால் நிறைய விபத்து நடக்குது. அதை மதுரை மாநகராட்சி கவனம் செலுத்தி பொதுமக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த மழைக்காலம் துவங்கிருச்சு, நோயிலிருந்து மக்களை காப்பாற்றணும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சென்னைக்கு 2000 கோடி மழைநீர் வடிகால் பணிக்கு ஒதுக்கும் அரசு மதுரைக்கு அதில் பாதியாவது ஒதுக்கினால் மதுரை வரும் காலத்தில் தப்பிக்கும் என்கிறார் மதுரை மாநகராட்சியின் எதிர்க்கட்சி தலைவர் சோலை ராஜா. மழைநீர் வடிகால் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. இந்த 72 வார்டு பழைய வார்டு, மீத 28 வார்டு எக்ஸ்டென்ஷன் வார்டு. ஸோ இந்த 72 வார்டில் பார்த்திங்கன்னா மழைநீர் வடிகால் எல்லா தெருவுலையுமே இருக்குது. ஆனால் ஃபுல்லாக டீசில்ட் பண்ணாமல் அடைச்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது பிரதர், கனெக்டிவிட்டியே கிடையாது. இப்போ ஒரு கால்வாய் மழைநீர் வடிகால் வருதுன்னா அந்த தண்ணி எங்கே போகணும்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளம் அல்லது ஒரு கம்மாய் அல்லது ஒரு தண்ணி பிடிக்கிற ஏரியாவுக்கு போகணும். அதுதான் அதோட செட்டப். ஆனால் மதுரையில் உள்ள 72 வார்டுக்கும் கனெக்டிவிட்டி, இந்த தண்ணி எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுனே தெரியாமல் எல்லாம் அடைச்சி பிளாக் ஆகிருக்கு. ஒரு தெருவுக்கு வருதுன்னா அந்த தண்ணி அதுக்கப்புறம் வெளியே வராது, அந்த தெருக்குள்ளே தான் நிற்கும். ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட கோடி ரூபா செலவு பண்ணி வாய்க்காலாம் கட்டியிருக்காங்க. இதை நான் ஏற்கனவே மாநகராட்சி கூட்டத்தில் பல முறை, நான் இன்னைக்கு நேற்று இல்லை, பல முறை நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மழைநீர் வடிகாலை தூர் வாரணும், அதுக்குன்னு பணம் ஒதுக்குங்க, கொஞ்சம் தூர் வாரி தண்ணியை மழை காலத்துக்கு முன்னாடி செட்டப் பண்ணாதான் தண்ணியும் தேக்க முடியும், குடிநீரும் நிலத்தடி நீரும் கூடும். இதை செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் மேஜர் மிஸ்டேக்ஸ் என்னன்னா, அந்த மழைநீர் வடிகால் எல்லா தெருவிலும் இருக்குது. அதை தூர் வாரலாம். ஆனால் தூர் வாரினா கூட அந்த தண்ணி எங்கே கொண்டு போகிறது, அந்த கனெக்டிவிட்டியே இல்லை. அவங்க பழைய ஆளுக செஞ்சவங்க அப்படியே பிளாக் ஆகி அவ்வளோதான். ஒரு கடமைக்கு தெருவுகளோடு நடுக்கணும். ஆனால் மெட்ராஸில் மட்டும் செய்கிறாங்க. ஏன்னா மெட்ராஸில் முதலமைச்சர் இருக்கிறாரு, அமைச்சர் இருக்கிறாரு. அதனால் அதுக்கு 2000 சொச்ச கோடியை என்னமோ 2000 கோடி மழைநீர் வடிகாலுக்கே பண்ணால் கூட சென்னை இன்னும் மிதக்குது. அதில் ஒரு அரைவாசியாவது ஒரு காவாசியாவது நம்மளுக்கு இங்கே ஃபண்டு ஒதுக்கி செஞ்சால் தான் மதுரையை காப்பாற்ற முடியும். ஒன்று. அடுத்து மெட்ராஸில் இல்லாத ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு என்னென்னா, 16 மதுரையை சுற்றி 16 பிரதான கால்வாய்கள் இருக்குது. அந்த பிரதான கால்வாயை கரெக்டாக டீசில்ட் பண்ணி பக்காவாக பண்ணி கொண்டு போகணும். சில இடத்துல ஆக்கிரமிப்பு இருந்தால் கூட ஆக்கிரமிப்பை தட்டி விட்டு போயிருக்கணும். ஆனால் அதை அதையும் நான் பல கூட்டத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். பிரதான கால்வாய் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம சொன்ன உடனே செய்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் செஞ்சுட்டு அப்படி விட்டுறாங்க. தெரிஞ்ச மழைநீர் வடிகால்னு காட்டுறாங்க. போன பட்ஜெட்டில் கூட நான் பார்த்தேன், ஏதோ 4 கோடி என்னமோ இருக்கிற. பட் வேலை செஞ்ச மாதிரி தெரியலையே. 4 கோடிலாம் எப்படி பத்தும்? நான் சொல்கிற விஷயம் 4 கோடி எப்படி பத்தும்? அது அவங்க மெட்ராஸில் மட்டும் 2000 கோடி 2500 கோடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் இது மட்டும் எப்படி பாசிபிலிட்டிஸ்? அதனால் பல கோடி இதுக்கு பண்ணி பிரதான கால்வாயை செய்கிறாங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும் தான் செய்கிறாங்க. கேட்டால் சொல்லுவாங்க எல்லா கால்வாயும் நாங்கள் தூரம். ஆனால் போய் 0 பாயிண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் போய் பார்த்தோம்னா மாட்டிக்கிடுவாங்க. அதுதான் அதில் இது. ஸோ இதை மழைநீர் வடிகாலையும் பிரதான கால்வாயும் நல்லா மெயின்டைன் பண்ணவில்லை என்றால் என்னைக்குனாலும் மழை எப்போ பெய்யும், என்ன இந்த 100 மில்லிமீட்டர் ராமநாதெல்லாம் பெஞ்சனால பக்கத்தில் கடலில் இருந்தாலும் தப்பிச்சிருச்சு. அதே மழையெல்லாம் மதுரையில் இருந்திருந்தால் காப்பாற்றவே முடியாது. ரொம்ப இழப்புகள் சொல்கிறோம். இது குறித்து மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில், ஏற்கனவே மதுரையில் மழைநீர் தேங்கும் தாழ்வான இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மதுரை மாநகராட்சியில் 100 வார்டுகளில் புதிய மழைநீர் வடிகால்கள் அமைத்தல், பழைய வடிகால்கள் புனரமைக்கும் பணிகளுக்காக 3372 கோடி ரூபாய் மதிப்பில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் கட்டமாக 430 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் விரைவில் துவங்க உள்ளன. மீனாட்சி அம்மன் கோவில் பகுதியில் மட்டும் 22 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் தொடங்க உள்ளது என்றனர். மாநகராட்சி சார்பில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் பல 1000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்றன. எனினும் முழுமை பெறவில்லை. இதனால் வழக்கம் போல் ஸ்மார்ட் சிட்டியாகவே மதுரை உள்ளது. அரசு ஒதுக்கும் நிதியை முறையாகவும் மேம்பாட்டு பணிகளை தரமாகவும் மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்.